பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். என்ன சார் பஞ்ச் டைலாக் பேச வேண்டிய இடத்துல பஞ்சு பஞ்சா பேசிட்டு போயிட்டீங்க. ஏன்னா காலையில இருந்து வந்த நியூஸ் எப்படி இருந்தது அப்படின்னா, ராணுவுக்கு பயங்கரமான அப்ளோஸ் இருக்க போது, ரயானை வச்சு செஞ்சாங்க. ஏன்னா இந்த ஜெஃப்ரி, ரயான், ராணு 3 பேரையுமே திட்டினாரு. ஆனால் ரயானை தான் பயங்கரமா திட்டினாரு. செம்ம ரோஸ்டிங் இருக்கு அப்படின்னு பார்த்தா, சார் இப்படிலாம் பண்ணாதீங்க சார், கேம் விளையாட தானே சார் வந்தீங்க, பார்த்து பண்ணுங்க சார் அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசி விட்டார். இந்த ஒரு சம்பவம் தான் இன்னைக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சா இதுலயும் சொதப்பிட்டார் நம்ம சேதுனா. ஏன்னா சேதுனா பேசுறதே வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ற மாதிரியே இல்லை. இப்போ நம்ம விஜய் வர்மா லாஸ்ட் சீசன் விஜய் வர்மா வந்து பிரதீப்பை போட்டு அடிச்சிருப்பார். அந்த தூக்கி போட்டு அந்த ஃபிசிக்கல் வயலன்ஸ்லாம் இருந்தது. அதுக்கு வந்து ஸ்ட்ரைக் கார்டு நம்ம கமல் சார் கொடுத்துட்டு அந்த எக்ஸ்பிரஷன்லாம் கொடுத்துருப்பார். அதெல்லாம் வேற லெவலில் இருக்கும். இப்படி அடிச்சா வாய் உடஞ்சிரும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு அவர் கொடுக்குற எக்ஸ்பிரஷன்லாம் அதெல்லாம் வேற லெவல் ஸ்வாக். அதெல்லாம் அவரை தவிர வேறு யாருக்கும் வராது அப்படின்றது இன்னைக்கு சேதுனா காமிச்சிட்டாரு. ஏன்னா இந்த விஷயங்கள் பேசப்படுது. ரயான் தான் வந்து நம்ம ராணவ உள்ள பால் பீட்குள்ளே தள்ளி விட்டான். நீ தான் பிடிச்சி இழுத்தியான்னு கேட்டதுக்கு இல்லைன்னே போய் சொல்கிறான் ரயான். ஆக்சுவலி ரயான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொல்லியிருப்பான், நான் தான் ராணவ பிடிச்சி பால் பீட்டில் தள்ளி விட்டேன். என்ன காரணம் அப்படின்னா பால் பீட்குள்ளே வந்தால் அவன் இதை விட்டுருவான், அந்த பொம்மையை விட்டுருவான். ஏன்னா பால் பீட்குள்ளே பிடிக்கக்கூடாது, பொம்மையை தொடக்கூடாதுன்ற கண்டிஷன் இருக்கு இல்லையா, அதனால தான் அவனை உள்ளே தள்ளி விட்டு அவன் பொம்மையை விட்டுருவான்னு பார்த்தா அப்பவும் அவன் பிடிச்சி இழுத்தான் அப்படின்னாரு. சரி ஓகே, நீ ஏன்டா அவனை அந்த அளவுக்கு பிடிச்ச, அவ்வளோ டைட்டாக நீ ஏன் பிடிச்ச அப்படின்னு கேட்டதுக்கு ராணவ் இப்போ கொஞ்சம் தெளிவாக பேசுகிற மாதிரி இருக்குது. ராணவ் அழகான ஒரு பாயிண்ட் சொன்னார். சார் நான் அவனை அவ்வளோ டைட்டாக பிடிச்சிருந்தேன் அப்படின்னா அவன் என்னை டேர்ன் பண்ணி எல்போ வச்சு அடிக்க முடியுமா சார் அப்படின்னு ஒரு சூப்பரான பாயிண்ட் கேட்டார். அப்போதான் நம்மளோட ஜெஃப்ரி சொல்றாரு, நான் எல்போ வச்சு அடிக்கவே இல்லை சார், மேலே படவே இல்லை சார் அப்படின்னு. அட பாவி, அவனை அடிச்சு வாயெல்லாம் உடச்சிட்டு அவன் அவ்வளோ நேரம் ராணுவ பிடிச்சி வச்சிருந்தான். இவன் ஜெஃப்ரி ஒன்று கொடுத்ததுக்கு அப்புறம் ஐயோ இவனை முடியாதுப்பா அப்படின்னு விட்டாரு. அண்ட் இது எப்போ நடந்துச்சு அப்படின்னா வெளியே பால் பீட்டுக்குள்ளேருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் ராணுவ கொஞ்சம் லூஸாக பிடிச்சார். பட் அதுக்கு முன்னாடி பால் பீட்டில் இருக்கும்போது தான் முதல் ஜெஃப்ரி சொல்லியிருப்பார், எனக்கு மூச்சு விட முடியல, அவன் என்னை ரொம்ப பிடிக்கிறான்னு சத்யா, முத்து எல்லாரையும் கூப்பிட்டுருப்பார், அருணையும் கூப்பிட்டார். அப்போது அதுதான் நம்ம சேதனை கரெக்டாக கேட்டார். அருண் 10 அடி தள்ளி நிற்கிற அருணுக்கே கேட்கும்போது ஏன் ஆனால் உனக்கு கேட்கலையா அப்படின் போது, இல்லை சார் அந்த பாலு அந்த பொம்மை அந்த ஒரு இதில் மறந்துட்டேன் சார் அப்படின்ற மாதிரி. பட் உங்களுக்கு கேட்டிருக்கும், பட் இருந்தாலும் விடக்கூடாதுன்ற அளவுக்கு பிடிச்சாரு. பட் அப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் அவர் லூஸாக பிடிச்சார். லூஸாக பிடிச்சா இவன் அடிச்சிட்டான். அதுதான் ரீசன். நீங்கள் டைட்டாக பிடிக்கிற வரைக்கும் அவன் உங்கள் கூட ஒன்றுமே பண்ண முடியல. நீங்கள் லூஸாக பிடிச்சனால தான் அடித்து எல்போவில் வச்சு அடிச்சுட்டு போயிட்டாரு. ஆனால் அருண் அழகாக சொன்னார், பயங்கரமாக அவன் கை வச்சு ஒரு அடி விட்டான் சார் அப்படின்னு. பட் ஜெஃப்ரி அதை கடைசி வரைக்கும் அவருக்கு அடிச்சனான்னு தெரியலன்றாரு. அதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை. பட் அதெல்லாம் ஓகே, நீங்கள் கேமில் விளையாடுறீங்க. இப்போ ஜெஃப்ரியை அவன் பிடிக்கிறான் அப்படின்னுக்காக நீ பண்ணுறனா மஞ்சரியும் நீ அதே பண்ணியிருக்க கூடாதே அப்படின்னு கேட்டார். அவன் ஜெஃப்ரியை வந்து பிடிக்கிறான், ஜெஃப்ரிக்கு மூச்சு விட முடியல அப்படின்றதுக்காகலாம் ரயான் வரலை. இருக்கலாம், அதெல்லாம் செகண்டரி. ஆனால் முதல் காரணம் ஜெஃப்ரி கையில் இருக்கிறது ரயான் பொம்மை. ஸோ தன்னோட பொம்மையை காப்பாற்றணுன்ற வெறியில தான் அந்த இடத்துல வந்தார். ஸோ ஜெஃப்ரிக்கு முடியல அப்படின்னு நீ வரனா நீ ஏன்டா மஞ்சரி அதை பண்ண? அண்ட் மஞ்சரி இதை பற்றி பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ணல, பாராட்டுக்கள், அதை கேமாக எடுத்துக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லி பாராட்டுக்கள். ஓகே, ஆனால் கேமை தாண்டி நீ என்ன பண்ண? அடிச்சிருவாய, உடச்சிருவ, சாவடிச்சிருவ, என்ன சார் கேம் விளையாட தானே சார் வந்தீங்க அப்படின்ற மாதிரி அது ரொம்ப சாஃப்டாக பேசிட்டார். ஆக்சுவலி இந்த இடத்த தான் சார் நீங்கள் ஹைப் கொடுக்கணும். அவனை நீங்கள் மிரட்டி இருக்கலாம் சார். அதாவது நீங்கள் ரொம்ப மிரட்ட வேண்டாம். ஏன்னா நீங்கள் சாதா மிரட்டினாலே இவங்க வந்து கேம் விளையாட மாட்டானுங்க. இந்த கேம் இப்படி தான் விளையாடணும்னு எல்லா சீசனும் சொல்லியிருக்காங்க. அவரை யாரோ சொல்லியே அனுப்பி விட்டுருக்காங்க போல இருக்கு. இங்கே பாருங்க சார், இந்த பொம்மை டாஸ்க் தான் இருக்கிறதுலே சுவாரஸ்யமான டாஸ்க். நமக்கும் 1,00,000 வியூ ஹாட்ஸ்டாரில் போனது இந்த ஒரு டாஸ்க் தான். இந்த டாஸ்க்கை இப்படி அடிச்சு தான் சார் விளையாடணும். அதுக்காக தான் நாங்கள் அப்பப்போ ரூல்ஸ்லாம் மாற்றணும். ஆனால் ரொம்ப பெரிய ஃபிசிக்கல் வயலன்ஸ் போகக்கூடாது அப்படின்றத கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் சார் அப்படின்றனால தான் இவர். நீங்கள் மற்றவங்க பாதுகாப்பையும் பார்த்துக்கோங்க, கேமை விளையாடுங்க. அதில் இப்படி தான் போன பல சீசனில் இந்த மாதிரி தான் சுவாரஸ்யங்கள் இருந்திருக்கு, இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் இருந்திருக்குன்றாங்க. அதெல்லாம் ஓகே தான். பட் ஒருத்தருக்கு ஒருத்தர் அது இந்த கேம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹர்ட் பண்ணுறது அதெல்லாம் வேண்டாமல் இதுக்காக ஆஃப்லாம் ஆயிடாதீங்க. இது ஏன்னா சொல்லியே அவர்கிட்ட அனுப்பியிருக்காங்க, சார் நீங்கள் போய் ஆஃப் பண்ணிடாதீங்க சார். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்காக பசங்க பயந்துக்கிட்டு ரொம்ப பார்த்து ரன்னிங் ரேஸ் போகிற மாதிரி சும்மா பொம்மை எடுத்து ஓடி விளையாடிட்டு இருந்தானுங்க. நீங்கள் ரொம்ப போய் ஏதாவது மிரட்டிங்கன்னா அவங்க இன்னும் கேமே ஃபிசிக்கல் டாஸ்க்கு விளையாடாமல் போயிடுவானுங்க. அதனால லைட்டாக அப்படியே பேசின மாதிரி பேசுங்க அப்படின்னு இருக்காங்க. ஸோ அதனால் அவர் ரொம்பவும் ரோஸ் பண்ணவும் இல்லை, அட் த சேம் டைம் பார்த்துக்கோங்கப்பா எல்லாம் ஆஃப் ஆயிடாதீங்க. ஆனால் நீங்கள் விளையாண்டது எல்லாமே நல்லா தான் இருந்தது. அந்த ஒரு விஷயத்தை தவிர ரயான், ராணவ், ஜெஃப் இந்த மேட்டரை தவிர மற்றது எல்லாம் நல்லா தான் இருந்தது அப்படின்னாரு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்மளோட முத்துவா அவங்க 2 பேரும் லாக் பண்ணிக்கிட்டதை பற்றி அவர் பெருசாக கேட்கல. விஷால் ஜாக்லின் பொம்மை எடுத்து வச்சது இந்த மாதிரி இருந்தால் தான் கேம் நல்லா இருக்கும். கேம் சுவாரஸ்யமாக எப்போ மாறும்னா விஷால் அது 2-3 தடவை பண்ணார். ஜாக்லின் பொம்மை எடுத்து வைக்கிறது, அது ஒருத்தர் பிடுங்கிறது, இந்த மாதிரி இருந்தால் தான் கேம் சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ இவனுங்க இதுவும் எப்படி எடுத்துக்கிறானுங்கன்னு தெரியல. ஐயோ இனிமேல் நம்ம
ஃபிசிக்கலாக விளையாடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறானுங்களா, இல்லை அவர் கடைசியாக சொன்னது இவங்களுக்கு புரிஞ்சிச்சா, டே ஆஃப் ஆயிடாதீங்கடா, ஃபிசிக்கல் டாஸ்க் இப்படி தான் எல்லா சீசன்லையும் இருக்குன்றாங்க, நீங்கள் விளையாடுங்கன்னு சொன்னது புரிஞ்சிச்சா இல்லையா என்னன்னு தெரியல. பட் கோவா கேங்க்கு அசிங்கமாக போச்சான் நம்ம ரயான் சொல்கிறான். அந்த கோவா கேங்கே கூடிய சீக்கிரத்தில் அசிங்கப்பட வேண்டிய பல விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் பேச மாட்டாங்க. பட் எனிவேஸ் ரயானையும் கேள்வி கேட்டார். அந்த மாதிரி வார்த்தை விடாதப்பா, நீ சாரி சொல்லிட்ட, நீ உன் தப்பை உணர்ந்துட்டு, அதுக்கு மேலே நான் பேசுறதுக்கு இல்லை, இருந்தாலும் பார்த்துக்கோப்பா அப்படின்ட்டாரு. ஆனால் நீங்கள் எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல, ரயான் அப்போவே ராணவ் அப்போவே சாரி ஜாக்லின் அப்படின்னு இருப்பார். அண்ட் அதுக்கப்புறம் கேம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட வந்து சாரி சொன்னார். ஆனால் இவனுங்க ஒருத்தனும் அவன்கிட்ட சாரி கேட்கல. ஏன்னா நம்ம ஜாக்லின் தான் சொல்லியிருப்பாங்க, நான் உன்னை அடிச்சுட்டு சாரி கேட்டால் உனக்கு ஓகேவா, நாங்கள் நம்ம ஜாக்லின் கேட்கல. ரயான் அவன் கழுத்தை பிடிச்சி நெரிச்சான், அவனும் சாரி கேட்கல. ஜெஃப்ரியும் சரி, அவரை ஒரு ஹெல்போல ஒரு அடி விட்டுட்டு போனார் மூஞ்சிலே, அவரும் சாரி கேட்கல. சௌந்தர்யாவும் லூசுத்தனமாக ஏதோ கத்திட்டு இருந்தாங்க, இவங்க யாருமே சாரி கேட்கல. ராணவ் மட்டும்தான் இறங்கி போய் சாரி கேட்டாரே தவிர, அவரோட தப்பை அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டே தவிர மற்றவங்களாம் தப்பே பண்ணலை. சரி நீ போடா, பொழைச்சி போடா, என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறியா, பொழைச்சி போடா அப்படின்ற ரேஞ்சுக்கு ஓவர் ஆட்டிடியூட தான் இருந்தாங்க. அதை பற்றியெல்லாம் அட்ரஸ் பண்ணவே இல்லை. பட் ராணவுக்கு பயங்கரமான அப்ளாஸ் அப்படின்னாங்க, அதெல்லாம் எங்கே நடந்துச்சுன்னே தெரியல. ஆனால் நம்ம தீபக்கு ஒரு கிளாப்ஸ் வந்தது கவனிச்சிங்களா, நம்ம சேது நான் சொல்லியிருப்பார், அன்னைக்கு வந்து தீபக் அண்ட் மஞ்சரி இஷ்யூல தீபக் அவ்வளோ கோவப்பட்டிருப்பார். ஆனால் ஒரு இடத்துல கூட வார்த்தை வித்தியாசமாக எங்கேயுமே அவர் பேசலை, அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது தீபக்கு அப்படி ஒரு ஃபேக் கிளாப்ஸ் பார்த்தீங்களா, ஆடியன்ஸ் யாருமே கிளாப் பண்ண மாட்டாங்க. ஸோ அழகாக தீபக்கை ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்றது தெரிஞ்சது. எங்கே சுற்றினாலும் நம்ம தீபக் கிட்ட வராங்க, அதை எத்தனை பேர் நோட் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. ஸோ அவங்க கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க, இவங்களெல்லாம் அழகாக காமிக்கணும் அப்படின்றது. அண்ட் இந்த டாப்பிக்கு சப்பையாக முடிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் எல்லோ கார்டு கொடுக்கல, ரெட் கார்டு கொடுக்கல, பட் ஓகே அட்லீஸ்ட் உங்கள் டோன் அது ஒரு ஹை பிச் லோ பிச் காமிச்சு அவனை அப்படியே கொஞ்சம் மிரட்டி விட்டு, இந்த ஒரு விஷயம் கேம் முடிச்சதுக்கப்புறம் நீ பண்ணது தான் தப்பு, மற்றபடி நீ டாஸ்க்கு சூப்பராக விளையாண்ட அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு டாஸ்கில் நம்ம பண்ணுறது நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு புரிதல் வந்திருக்கும். அதை தாண்டி இந்த மாதிரி சண்டைகள் மட்டும் வேண்டான்றதை அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. எல்லாத்தையுமே அவர் ஒரே மாதிரி பேசிட்டு போகிறார். சார் சாப்பிட்டீங்களா, சார் தூங்குனீங்களா, சார் இப்படி அடிச்சுக்காதீங்க சார் அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசுகிறாரு. ரொம்ப ஃப்ளாட்டாக ட்ரையாக இருக்க மாதிரி இருக்குது சேதனோட ஹோஸ்டிங். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இன்னும் என்னென்ன சுவாரஸ்யங்கள் நடக்குது அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.